ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு தேட்டரில் சும்மா விசில் அடித்து கொண்டாடுற மாதிரியான ஒரு விக்ரம் படம் எஸ்யூ அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம், துஷரா விஜயன் இன்னும் நிறைய பேர் நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்கிற வீர தீர சூரன் பாகம் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விக்ரம் அவரோட ஆக்டிங் டெடிக்கேஷன் பற்றி நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. படத்தில் சும்மா மாஸாக இருக்காப்புல. அவரோட சின்ன சின்ன மேனரிசம்ஸ் கூட ரொம்ப ரசிக்க முடியாது, சூப்பராகவே இருந்துச்சு. படத்தில் ஒரு காளி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணுறாப்புல, அந்த காளி நினச்சா என்ன வேணால் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் பக்காவாக கொண்டு வந்துட்டாப்புல. இன்னொரு பக்கம் எஸ்ஜே சூர்யா மற்ற படம் மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் அவர் கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ணி கொஞ்சம் சட்டிலாக தான் நடிச்சிருக்காப்புல. பட் அதுவே அவ்வளோ பயங்கரமாக அந்த வில்லனிசம் அப்படிங்கிறது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இவங்க 2 பேர் இல்லாமல் படத்தில் எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இல்லாமல் ரொம்ப குட்டி குட்டி கேரக்டர் கூட படத்தில் ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு எஸ்யூ அருண்குமார், படத்தோட டேரக்டர். ஒரு ஹீரோ ஒரு வில்லன் அப்படின்ட்டு இல்லாமல் ஹீரோவை தவிர மற்ற யாரையுமே உங்களால் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் கண்டுபிடிக்க முடியாது ஒரு பாயிண்ட் வரைக்கும். அந்த ப்ளே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தை நீங்கள் பாராட்டி ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. முக்கியமாக ஜிவி பிரகாஷோட மியூசிக், ஒரு சீனும் அவர் எலிவேட் பண்ணுற அந்த விதம், அந்த பிஜிஎம் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது ஒரு ஓவர் நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான், கைதி படம் மாதிரி. ஸோ ஒரு சீன்ஸுமே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக அந்த மாஸ் சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஆர்கானிக்காக ஒரு மாஸ் சீன் க்ரியேட் ஆகி நம்ம ஒரு தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு மாஸ் சீனுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக அந்த ஒரு சம்பவம் அப்படின்ட்டு ஒரு சம்பவத்தை காட்டுவாங்க. உண்மையிலே தேட்டரில் ஒரு சம்பவமே பண்ணிட்டானுங்க, அந்த ஒரு தேட்டருக்கு பிளாஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்ஸ்லாம் தேட்டரில். படத்தில் கண்ணி வெடியை வச்சு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். இந்த சீட் எஜ் த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சீட்டோட நுனியில் உட்காந்து நம்ம விறுவிறுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். அதில் முக்கியமாக இந்த கண்ணி வெடி சீக்வன்ஸ் அப்படிங்கிறது தேட்டர்னால அச்சுச்சோ அடுத்து என்னடா நடக்கும் அப்படின்ட்டு நானும் இல்லை, தேட்டரில் எல்லாருமே அப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ்லாம். இதை தாண்டி படத்தில் வரக்கூடிய லவ் சீன்ஸு, துஷராக்கும் விக்ரமுக்கும் உள்ள அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. லவ் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாகவே ஒர்க் ஆகிருந்துச்சு படத்தில் நெகட்டிவ் அப்படின்ட்டு பெருசாக எதுவும் இல்லை. பட் இந்த படத்தோட லாஸ்ட்டு ஒரு 40 மினிட்ஸு நிறைய சீன்ஸ் அண்ட் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி போகும். அந்த 40 மினிட்ஸ் எனக்கு பர்சனலாக அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இல்லை இந்த சென்ஸ். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்காவாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற அந்த 120 ரூபா 150 ரூபாங்கிறது அந்த மொதல் 2 மணி நேரத்துக்கே முடிஞ்சு போச்சு. அதுவே மோர் தென் சஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த லாஸ்ட்டு 40 மினிட்ஸ் அந்த லெவலை ரீச் பண்ணல அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த ஃபைட் சீக்வன்ஸுமே ரொம்ப லாங் பண்ணி இழுத்துகிட்டே போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கு இடையில ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஒன்று இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒரு பக்கா தேட்ரிக்கல் மொமெண்ட்டு தான் அது. பட் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபைட் சீன் ரொம்ப நேரம் போகுது, கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏதாச்சும் பண்ணி ஆடியன்ஸை கொஞ்சம் இடையில என்கேஜ் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த எலமெண்ட்டை இடையில வச்ச மாதிரி இருந்துச்சே தவிர, அப்படி ஒன்று வச்சு தான் இந்த படத்தில் அவங்க ஒரு மாஸ் க்ரியேட் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை. இப்போ பர்டிகுலராக இந்த படத்துக்கு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அந்த மொதல் 2 மணி நேரம் தான் அதுக்கு சாட்சி. அந்த 2 மணி நேரத்தில் அவங்க பண்ண அந்த மாஸ் சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஆர்கானிக்காக அவ்வளோ ஒரிஜினலாக இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது அந்தளவுக்கு தேவையே இல்லை இந்த படத்துக்கு. ஸோ அது எனக்கு பர்டிகுலராக கொஞ்சம் அவையாக இருந்துச்சு. பட் ஸ்டில் இட் ஒர்க்ட் இன் த தேட்டர்ஸ். ஸோ அதை தாண்டி ஒரு மெச்சூர்டு ஆடியன்ஸுக்கு மட்டுமே இல்லாமல் ஜனரஞ்சகமாக எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு வெல்மேட் கமர்ஷியல் ஃபிலிம். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். இட் வில் டெஃபினெட்லி சாட்டிஸ்ஃபை யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.